அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 12/5/2024 சித்திரை மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பஞ்சமி திதி பின்னிரவு 2:04 வரை, பின்பு வளர்பிறை சஷ்டி. திருவாதிரை நட்சத்திரம் பகல் 10:26 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக அமைப்பு. மேஷராசியில் சூரியன், சுக்கிரன், புதன். ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய், ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ம ராசியில் புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருகக் கடவுளை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 12இல் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். விளையாட்டுத்தனமாக நீங்கள் பேசுவீர்கள், அதனால் அதனை தப்பாக எடுத்துக்கொள்வார்கள் மற்றவர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த விஷயத்திலும் சிக்கனத்தோடு செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் குறிப்பாக வெளியூர் பயணங்களை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில்
உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் லாபகரமான பலன்களை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதிர்ப்புகள் இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதியான சந்திரன் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடன் பேசுபவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான அமைப்பாகும். உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு நாட்களாக இன்றைய நாள் இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம், வலிமை உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு செல்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 6இல் சனி சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம், திறமை உங்களிடம் இருக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சூரியனானவர் 8இல் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருப்பதால் நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இன்றைய நாளில்
பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எடுத்த ஆர்டர்களை குறித்த நேரத்தில் டெலிவரி செய்யக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பொதுவாக ஒரு பொதுநல காரியத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் பேச்சுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் பெருமானுக்கு சூரத்தேங்காய் உடைப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்வை செய்வது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வது சாதகமற்ற அமைப்பாகும். சந்திரன் 8இல் சஞ்சரிப்பது சந்திராசிரமம் ஆகும். இதன் காரணமாக தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருந்தாலும் அலைச்சல்கள் தேவையில்லாத வகையில் ஏற்பட்டு மன அமைதி குறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். அதனால் கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வது மிக மிக அனுகூல பலனை உங்களுக்கு தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சிறப்பாக அமைய பெற்று 5இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்கள் பேச்சுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். இதன் காரணமாக ஒரு கௌரவமான நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரனும், முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகுவும் சஞ்சரிப்பது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்து மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது.
மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி 2ல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் பேச்சை குறைப்பது நல்லது. குறிப்பாக உங்களது முன்கோபத்தை குறைத்து கொண்டால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். எந்த எதிர்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். உறவினர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் ஒரு சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் ராகு 2ல் சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தேவையில்லாத தடைகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது நல்லது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சாதகமாக இருக்காது. ஒரு சில நேரங்களில் நீங்களே நேரடியாக சில விஷயத்தில் செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். பொதுவாக புதிய ஆர்டர்கள் கிடைக்கின்ற பொழுது விட்டு கொடுத்து சென்றால்தான் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் அடைய முடியும். தேவையில்லாத அலைச்சல்கள், வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவுகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். இன்றைய நாளில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல தசா புக்தி என்றால் என்ன, அது எப்படிப்பட்ட நிலையில் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும் என்பதனை பற்றி ஒரு சில குறிப்புகள் கூற உள்ளேன். ஜாதகத்துல பலன் சொல்கின்ற பொழுது, அதாவது உங்ககிட்ட இந்த டிவியில பேசுறது, யூடியூப்ல பேசுறதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள். ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதக பலனை எடுத்து பார்க்கணும்னா அவங்க பிறந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பை கொண்டு ஒரு ஜாதகம் ஒன்று கணிப்போம். அந்த ஜாதகம் கணிச்சா அந்த ஜாதகத்துல சில கணிதங்கள் இருக்கும். அதுல ஒரு முக்கியமான ஒண்ணுதான் திசாபுத்தி பலன்கள்னு சொல்றது. அதாவது திசாபுத்தி பலன்கள் என்பது நடைமுறையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது 120 வருட தசாபுத்தி பலன்கள், விம்சோத்தரி தசாபுத்தி பலன்கள் என்று கூறுவோம். இந்த பழக்கம்தான் நடைமுறையில இருக்குது. அதாவது ஒருத்தர் பிறந்த நேரத்துல சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட திசை தான் முதல் திசையா நடக்கும். குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் ஒருத்தர் அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தால் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அதிபதி கேது. அதன் காரணமாக இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக கேது திசை நடக்கும். அடுத்து பரணி பூராடம் பூரம் ஆகிய 3 நட்சத்திரம் பிறந்தவங்க முதல் திசையா சுக்கிர திசை நடக்கும். அது 20 வருஷம் நடக்கும். அடுத்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன். முதல் திசையாக சூரிய திசை நடக்கும். சூரிய திசையுடைய மொத்த காலம் உங்களுக்கு 6 வருடம். அடுத்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரன நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக சந்திர திசை நடக்கும். சந்திர திசை 10 வருடங்கள் நடக்கும் பொதுவாக. அடுத்து பார்த்தீங்கன்னா
செவ்வாவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகசீஷம், உங்களுக்கு வந்து சித்திரை அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக செவ்வாய் திசை நடக்கும். அடுத்து ராகுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரம் பிறந்தது வந்து ராகுவோட நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக ராகு திசை 18 வருஷங்கள் நடக்கும். அடுத்து புனர்பூசம், புரட்டாதி, விசாகம் ஆகிய 3 நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம். இந்த குருவோட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக குரு திசை 16 வருஷம் நடக்கும். அடுத்து சனியோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக 19 வருடங்கள் நடக்கும். அடுத்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அதாவது இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கேட்டை, ரேவதியில பிறந்தவங்களுக்கும் முதல் திசையாக புதன் திசை நடக்கும். அந்த புதன் திசை என்பது 17 வருட காலங்கள் நடக்கும். ஒருத்தர் எந்த நட்சத்திரம் பிறந்தால் என்ன திசை நடக்கும் என்பதனை பற்றி கூறினேன். குறிப்பா ஒருத்தர் ஜாதகத்துல ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசை வந்து பார்த்தீங்கன்றால் சுழற்சி முறையில நடக்கும். மொத்தத்துல 120 வருடம். எல்லாருக்கும் வந்து எல்லா திசையும் வந்துடாது. ஒரு சிலருக்கு 5-6 திசை நடக்கும், ஒரு சிலருக்கு 4 திசை நடக்கும். அது மாதிரி ஒருத்தர் வாழக்கூடிய நாட்களை பொறுத்து இருக்குது. ஒருத்தர் என்ன நட்சத்திரம் பிறந்தாரோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியோட திசை முதல் திசையா நடக்கும். அந்த நட்சத்திரத்துடைய மொத்த காலத்துல இவங்க பிறக்கிற நேரத்துக்கு பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நேரத்தை வந்து இது இருப்புன்னு கணக்கு பண்ணுவோம். அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு மொத்தமா கேதுவோட திசை 7 வருஷம் சொன்னாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 50% வந்து அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிச்சு போயிடுச்சுன்னா அந்த 7 வந்து அந்த 50%ல வந்து கணக்கு பண்ணி எத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த நட்சத்திரம் வந்து அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது என்பதை கணக்கு பண்ணி திசாபுத்தி இருப்பு போடுவோம். அந்த திசாபுத்தி இருப்பு தான் முதல்ல நடக்கும். குறிப்பா ஒருத்தர் வந்து 24 மணி நேரத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும். 24 மணி நேரத்துல வந்து அந்த நட்சத்திரம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் 17 மணி நேரம் போயிடுச்சுன்னா மீதி வந்து 7-8 மணி நேரம் இருக்குன்னா அந்த 7-8 மணி நேரத்துக்கான ஒரு ரேஷியோல வந்து திசாபுத்தி இருப்பை வந்து கணக்கு போடுவோம். குறிப்பா வந்து இப்போ கேது திசையில ஒரு குறிப்பிட்ட காலம் போயிடுச்சுன்னா மீதி வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்குது, 2 வருஷம் இருக்குன்னா அதுதான் இருப்புன்னு வச்சிருப்போம். அதுக்கடுத்து கேதுவுக்கு அடுத்து சுக்கிரன் நடக்கும், சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் நடக்கும், சூரியனுக்கு அப்புறம் சந்திரன், அதுக்கடுத்து செவ்வாய், அதுக்கடுத்து ராகு, அடுத்து வந்து குரு, சனி, புதன், கேது. இதுதான் சுழற்சி முறையில் நடக்கிறது. இந்த சுழற்சி முறை நடக்கின்ற பொழுது ஒருத்தர் பிறந்த லக்னத்திற்கு எந்த ஒரு கிரகம் வந்து நட்பு கிரகமா இருக்குதோ அந்த கிரகத்தோட திசை நடந்தா நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஒரு லக்னத்திற்கு அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி, அதாவது அந்த எந்த திசை நடக்குது திசைக்கு அதிபதியான கிரகம் எதுவோ அந்த கிரகம் ஜாதகருடைய பிறந்த நேரத்துல ராசி கட்டத்துல எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். ஒரு நல்ல இடத்துல இருந்து சுபர் கிரக பார்வையோடு இருந்தால் அந்த திசை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்க என்றால் ஒருத்தருக்கு என்ன திசை முதல் திசையா நடக்குதோ அந்த திசையில வந்து ஃபர்ஸ்ட் திசையா அது சுழற்சி முறையில நடக்குங்க. சுழற்சி முறையில வந்து முதல் திசை கேது திசை, அடுத்து சுக்கிரன், அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் என்ற கணக்குல நடக்குங்க. ஒரு ஜாதகத்துல லக்ன கட்டம்னு ஒண்ணு போடுவோம். அந்த லக்ன கட்டத்திற்கு எந்த திசை நடக்குதோ, இப்போ ஒருத்தருக்கு குரு திசை நடக்குதுன்னா லக்னத்திலிருந்து அந்த கிரகம் வந்து எந்த கட்டத்துல இருக்குன்னு பார்ப்போம். அது நல்ல கட்டமா, லக்னத்துக்கு சாதகமான இடமா, அந்த கிரகம் அமைஞ்ச நிலை என்ன, அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா நீச்சம் பெற்றிருக்கான்னா பார்த்து பலன் சொல்லுவோம். ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வந்து லக்ன பாவத்திற்கு கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 1-4-7-10 இருந்தாலும், திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 1-5-9 இருந்தாலும், தன லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 2-11 இருந்தாலும் அந்த கிரகம் என்பது கண்டிப்பா ஒரு நல்ல பலனை தரும். அது போல மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடியது 3-6-8-12 இருந்தாலும் சுபகிரகங்களுக்கு 3-6 இருந்தா நல்ல பலனை தரும். பாவகிரகங்கள் வந்து அதாவது சுபகிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து 8-12 இருந்தால் கெடு பலனை தரும்.
பாவகிரகங்கள் வந்து 3, 6ல இருந்தா நல்ல பலனை தரும். பொதுவா 3, 6 உபஜயஸ்தானத்துல பாவகிரகம் இருந்தா நல்ல பலனை தரும். இப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு கிரகம் அமைஞ்ச இடம் வந்து நல்ல இடமா இருந்து நட்பு கிரக வீடா இருந்தால் நல்ல ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். இந்த தசாபுத்தி பலன் என்பது ஒரு பெரிய விஷயம். அதுல சில குறிப்புகள் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நாளைய நிகழ்ச்சியில பாருங்க. நாளைய நிகழ்ச்சியில வந்து எந்த திசை யோகத்தை தரும், எந்த கிரகம் நல்ல பலனை தரும், எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தா ஒரு சில கிரகங்கள் நல்ல பலனை தராது என்பதனை பற்றி தசாபுத்தி பலன்களுடைய தொடர்ச்சியை பத்தி நாளைக்கு பேசுறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.